Hi, hello everyone, welcome back. Today recipe white sauce pasta and red sauce pasta. இந்த ரெண்டு டைப் பாஸ்தாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஃபிசிலி பாஸ்தா 200 கிராம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா குக்காக விடுங்க. ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும், ஓவர் குக் ஆகக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லையும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ அது ஃபர்தராக இன்னும் பாயில் ஆகாமல் இன்னும் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ பாஸ்தா குக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் கேரட் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன போதும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. அதில் ஓவர் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம பால் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 400 ml பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை நம்ம 3 பேட்சாக இதில் விட போகிறோம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லைட்டாக கெட்டியான உடனே அடுத்த திரும்ப கொஞ்சம் விடுங்க. இப்போ திரும்பவும் வதக்குங்க. இது கொஞ்சம் கெட்டிப்பட்ட உடனே திரும்பவும் பாலை விட்டுருங்க. இப்படி 3 தடவையாக பாலை 400 ml பாலையும் நீங்கள் விட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கரண்டி வச்சு கலக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, கட்டி தட்டு அப்படின்னா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இங்க பாருங்க, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியா இருக்கு. இப்போ லாஸ்டா மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா க்ரீம் ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 50 கிராம் சீஸ் சேர்த்து அதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பாஸ்தா எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி தான் இந்த பாஸ்தாவை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆயிரும். அப்புறம் திரும்ப நீங்கள் கொஞ்சம் பால் விட்டு சூடு பண்ணி தான் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச கேரட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ மிக்ஸ் இரண்டையும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இதுல கொஞ்சம் சீஸ் வச்சு கார்னிஷிங் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் பாஸ்தாவுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணி இந்த தோல் சுருங்கின உடனே அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு இதை மிக்சியில போட்டு நல்லா பியூரையா அடிச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல பொடியா நறுக்குன பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு கேப்சிகம் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்ச பியூரையை நம்ம சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. டொமேட்டோ பியூரி சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆனதும் இப்போ டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல காரத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரிகானோ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க, சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக சீஸ் 50 கிராம் போட்டு நல்லா துருவி போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக சீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ரெட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியான டேஸ்டியான 2 பாஸ்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.